பெற்ற வாசகங்கள் லோகோ பக்கத்துல வருது. வண்ணங்களற்ற திரை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஒரு வீட்டை காட்டுறாங்க. நடுத்தர வயதுடைய ஒருத்தர் அவர் நண்பரோட சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டுறாங்க. பெட் மேல அந்த போட்டோ ஃப்ரேம் இருக்க அந்த நபர் பெட்ல படுத்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. 7:30 மணி அலாரம் அடிக்குது. கண் முழிச்ச அவர் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து அவரோட உள்ளங்கைகளை பார்க்கறாரு. ஒரு அறையில அடிக்கிற அலாரம் சத்தம் இன்னொரு அறை வரைக்கும் கேட்க உள்ள தூங்கிட்டு இருக்க இவருடைய அம்மாவை எழுப்புது. அவங்களும் கண் விழிக்கிறாங்க. பெட்ல இருந்து எழுந்த அவர் பொறுமையா அவரோட வீல் சேர்ல போய் உட்கார்றாரு. அந்த நபர் பாத்ரூமுக்குள்ள போக அவரோட அம்மா புரண்டு படுத்து மீண்டும் தூக்கத்துக்கு போறாங்க. டைரக்டர் ஜி பார்கவா ராவோட பெயர் திரையில வருது. அந்த நபர் குளிச்சுட்டு வந்து தலையை துவட்டிட்டு இருக்காரு. வீல் சேர்ல இருந்து எழுந்து சேர்ல உட்கார அவர் முன்னாடி இருக்க கண்ணாடியை பார்த்து தலை சீவராரு. அவரோட அம்மா பெட்ல இருந்து பொறுமையா எழுந்தபடியே அவர் மகனை கூப்பிடுறாங்க. விஜய், சொல்லுங்கம்மா. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேம்மா. ஹரி ஹரி வந்துட்டானா? இன்னைக்கு அவன் பர்சனல் வேலையா வெளியில போறாமா. அரை நாள் லீவ் போட்டிருக்கான். அவன் மதியம் மேலே தான் வருவாம்மா. நான் தனியாக தான் போகிறேன். சரி சரி, பார்த்துக்க. தலைவாரி முடிச்ச விஜய் ஹேங்கர்ல மாட்டிருக்க அவரோட ஷர்ட் எடுத்து போடுறாரு. அந்த அம்மா கதவை சாத்திட்டு தாங்கி தாங்கி நடந்து வந்து மீன் தொட்டி கிட்ட போறாங்க. உள்ள இருக்க மீனுங்க கிட்ட செல்லமா பேசுறாங்க. ஹாய், சாப்பிடலாமா? அந்த அம்மா அதுங்களுக்கு உணவு போட்டுட்டு இருக்க கிச்சன்ல ஒரு பொண்ணு சமைச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஏய் செல்வி, காஃபி தெரியாமா? ஓ, என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்க போல. ஆமாமா. வெரி குட்மா. சாப்பிடு. சமைச்சிட்டு இருக்க பொண்ணு பேரு செல்வி. சாப்பிடுறியா? நீங்க மீன் கிட்ட நல்லா விசாரிச்சதெல்லாம் போதும்மா. உங்களுக்கு பசிக்கலையா என்ன? அங்க சேர்ல உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். கண்ணாடியில அவரோட முகத்தை பார்த்தபடியே விஜய் ஷர்ட் பட்டன் போட்டுட்டு இருக்காரு. சோஃபால வந்து உட்கார்ந்த அந்த அம்மா நியூஸ் பேப்பரை எடுக்கிறாங்க. செல்வி காஃபி போட்டு கொண்டு போறா. இந்தாங்கம்மா. ரொம்ப சூடா இருக்காமா? இல்லம்மா. பால் கொஞ்சம் தாமா இருந்தது, அதுலதான் காஃபி போட்டு வைப்போம். டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். விஜய் நான் கேட்டா சொல்லுங்க. சரி, வந்த உடனே நான் சொல்லிடுறேன். சரிம்மா. ரெடி ஆனதும் விஜய் திரும்ப வீல் சேர்ல உட்கார்ந்து வெளியே போறாரு. வீல் சேர்ல G Square Wheels of Hope என்ற ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. ரூம்ல இருந்து ஹாலுக்கு வராரு விஜய். அம்மா, எங்க நீங்க? இங்கதான் இருக்கேன், வாடா. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அம்மாவை தேடிட்டே இருப்பான். நீங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டது என் காதல கேட்டுடுச்சு மதர். சொல்லு. எப்பவுமே குழந்தை தானம்மா. ஆமா. அம்மா கிட்டக்க வாங்க. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நல்லா தூங்கினீங்களா இல்லையாம்மா?
தூங்கின மாதிரியே தெரியலையேம்மா. இல்லை, நல்லா தூங்குறேன் கண்ணு. செல்வி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. கரெக்ட் டைம் டிஃபன் கொடுத்துட்றா, மருந்து கொடுத்துட்றா, நல்லா நடக்க வச்சிட்றா. நடக்கிறதால நல்லா டயர்டாகி தூங்கிடுறேன். நீ கவலைப்படாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறா என்ன அவ. குட் மார்னிங்ண்ணா. வெரி குட் மார்னிங் செல்வி. பால் காலியாயிருச்சு, அதான் வாங்க ஓ போயிருந்தேன். டிஃபன் ரெடிண்ணா. டிஃபனோட காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. செல்வி வாங்கிட்டு வந்த பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கிறா. ஒரு தட்டுல பிரேக்ஃபாஸ்ட்டை பரிமாறிட்டே கேக்குறா, ஹரியண்ணா வரலையாண்ணா? ஆ, இல்ல லேட்டா வருவாங்களா? அவன் அரை நாள் லீவுமா. ஏன்னா வந்ததும் காஃபி கேட்டு குடிச்சிட்டு தானே மறுவேளை பார்ப்பாங்க, அதான் கேட்டேன். உனக்கும் ஒரு காஃபி மிச்சம்ல. ஏன்டா அவனை கிண்டல் பண்ணுற? அவன் எப்போ வந்தாலும் என்னை நல்லா இருக்கியான்னு பாசமாக வந்து கேட்டு போவான். ரொம்ப நல்ல பையன். ஆமா அம்மா. நீயே சொல்லுமா. இந்தாங்கண்ணா, காஃபியும் தண்ணியும் எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா. நீங்களும் சாப்பிடலாம் இல்லைம்மா. நீ சாப்பிடு கண்ணு, அப்புறம் நான் சாப்பிட்றேன். விஜய் சாப்பிட்டுட்டு இருக்க செல்வி தண்ணியும் காஃபியும் எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறா. தேங்க்ஸ் செல்வி. அப்புறம் அம்மாவுக்கு கரெக்ட் டயத்துக்கு டிஃபன் மருந்து எனக்கு கொடுத்துருங்க. கொடுத்துரு. அதுக்கப்புறம் நடக்க வைங்க அவங்கள. ம். ஆமாம், அவங்க லேட்டாக சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆனா நீ நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி குத்தக்கூடாது. பார்த்துக்கோமா. நீ பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ கேர்டேக்கர் மாதிரி இல்லாமல் ம். உங்கள் அம்மா மாதிரியே அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற நீ. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூ ஃபார் தட் செல்வி. இதுக்கெல்லாம் எதுக்குண்ணா தேங்க்ஸ்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கேர்டேக்கருங்கிற நினைப்பு எனக்கு வருது. நீங்க கவலைப்படாம ஆஃபீஸ் போங்க, அம்மாவை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும். வாட்சை பார்த்துட்டே விஜய் சொல்றாரு, ஓ டைம் ஆயிடுச்சு, எனக்கு நான் கிளம்புறேன். வரேம்மா. அவரோட வீல்சேர் கூட வீல்சேர் மோட்டரை பொறுத்து அது ஒரு வண்டி போல மாறுது. அதை ஓட்டிட்டு போறாரு விஜய். விஜய் ஆபீஸ்க்கு கிளம்ப செல்வியும் விஜயோட அம்மாவும் அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் ஆபீஸ்க்கு வந்தடைகிறாரு. விஜய் ஆபீஸ்க்குள்ள நுழைய வாட்ச்மேன் அவரை சிரிச்சபடி வரவேற்கிறாரு. மார்னிங்ண்ணா. லுக்கிங் குட். ஸோ ஹவ் ஆர் யூ? இங்கிலீஷில் தான் பதில் சொல்லணும். ஐ ஆம் ஃபைன் சார். வெக்கமாக இருக்கு சார் இங்கிலீஷில் பேச சொல்லி. நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ஒரு வண்டியை காணும், நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வரலைங்களா? இல்லை பர்சனல் ஒர்க்கு, மதியம் தான் வருவான். ஓ ஓகே சார், ஓகே சார். அப்புறம் உங்கள் பையன் +2 பாஸ் பண்ணிட்டானா? சார் பாஸ் ஆகிட்டார் சார். ஆனால் அவர் கேட்குற காலேஜில் தான் சார் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா என்னாச்சு? சார் அந்த காலேஜில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. சரி, அதான் படிப்பு நிறுத்திட்டு பையனை பாதியிலேயே வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன் சார். என்ன பண்ணுறதுனே தெரில சார். என்னண்ணா, நல்லா படிக்கிற பையனை போய் இப்படி வேலைக்கு அனுப்புகிறேன்றீங்களே. நம்ம சம்பளத்துக்கு சரியாக வரல சார், என்ன பண்ணுறது? அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்கண்ணா. இந்த காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. நான்லாம் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா படிப்பு ஒன்று தான் காரணம். நீங்கள் சொல்கிறதும் சரி தான் சார். எப்படியாச்சும் என் பையனை காலேஜில் சேர்த்துறேன் சார். தேங்க்யூ சார். ஓகேண்ணா, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஓகே சார், பாய் சார். சாயந்தரம் ஹேவ் பார்ப்போம். a nice day. ஒரு ஏற்றத்துல ஏறி வீல்சேரை டிரைவ் பண்ணிட்டே பில்டிங் உள்ள போறாரு. உள்ள நுழைஞ்சு லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்றாரு. லிஃப்ட் ஓபன் ஆகுது. அவர் டிரைவ் பண்ணிட்டே ஆபீஸ் உள்ள போறாரு. ஃப்ரண்ட் டெஸ்க் கிட்ட போறாரு. வீல் சேர்ல ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க கிட்ட கேக்குறாரு, குட் மார்னிங் சித்ரா.
குட் மார்னிங். எனக்கு ஏதாவது பார்சல் வந்திருக்கா? இல்ல எதுவும் வரல இது ஓகே, வரைக்கும். லெட் மீ நோ. Okay. தேங்க் யூ. Thank you. ஸ்டேரிங்கை மட்டும் தனியா கழட்டி வச்சுட்டு விஜய் ஆபீஸ்க்குள்ள போறாரு. மார்னிங் சார். சரிங்கம்மா. மார்னிங் சார். ஹாய் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். சிரிச்சபடியே உள்ள நுழையிற விஜய் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டே அவரோட டெஸ்க் கிட்ட போறாரு. அவரோட டெஸ்க்கு எதிர்க்க இருக்க ஒருத்தர் விஜயை பார்த்து சொல்றாரு, விஜய் குட் மார்னிங். மார்னிங் கண்ணா. எங்க உங்க தோஸ்து ஹரிய காணோம்? இல்லை கண்ணா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வெளியில் போயிருக்கான். ஓ ஆஃப்டர்நூன் வருவான். ஓ பர்சனல் ஒர்க்கா? சரி சரி. வேலையை பாருங்க கண்ணன், காலங்காத்தால கலாய்க்காதீங்க. ம் வள்ளி, எனக்கு ஒரு டீ. ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணன் கண்ணன், ம் எனக்கு ஒரு டீ சொல்ல போகிறேன். யூ வாண்ட் எனி திங்? எனக்கா? ஒரு டீ சொல்லி வைங்க, சும்மா குடிச்சு வைப்போம். 2 டீமா. ஓகே சார். வள்ளி டீயை சர்வ் பண்றாங்க. விஜய் டீ குடிச்சிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ம் தேங்க்யூக்கா. Vijay, ம் Ramya here. ம் Can we talk now? அஃப்கோர்ஸ் ரம்யா. ஷுட் ஐ கம் டு யுவர் கேபின்? Yes, please. ஷூர். விஜய் ரம்யாவோட கேபினுக்கு போறத கண்ணன் பார்க்கறாரு. மே ஐ கம் இன்? கண்ணன் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்க ரம்யாவோட கேபின்ல இருந்து விஜய் வெளியே வராரு. விஜய் ஒரு ஃபைலை கொண்டு வராரு. அதை பார்த்து கண்ணன் கேட்குறாரு, அப்புறம் என்ன மேட்ரு? நம்ம டீமில் ஒரு நியூ ஜாயினி கண்ணன். நமக்கு வாய்த்த புது அடிமைன்னு சொல்லுங்க. ஏன்? அந்த ஃபைலுக்குள்ள மீராவோட ஆஃபர் லெட்டர் இருக்கு. திரை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலரா மாறுது. விஜய் அவங்க ரெசுமேவை படிக்க மீரா ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கண்ணன், போதும் போதும். ஆ டீம் மீட்டுக்கு எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ரூம் வர சரி, சொல்லுங்க. இன் 5 minutes. நித்யா, எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்லுங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போறாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. டிஸ்கஷன் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வராங்க. எஸ். ரைட். சொல்லுங்க விஜய். கண்ணன், ஆ டைம் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம லஞ்ச் முடிச்சிடலாமா? கேன்டீன்? சொல்றது கேளுங்க கண்ணன், நியூ ஜாயினி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அப்போ கேன்டீனில் போய் சாப்பிடலாமா? ஆஹா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை கண்ணன். ஏன்? அவங்கள எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம் இங்கே. ஓகே. அதனால இங்கேயே முடிச்சிடலாம். கேபினில்? எஸ் எஸ். ஓகே, சரி வாங்க. கண்ணனும் விஜயும் அவங்க டெஸ்க்குக்கு போறாங்க. ஹலோ வள்ளி, சொல்லுங்க சார். 2 லஞ்ச் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்துருங்க என்னோட கேபினுக்கு. ஓகே சார். வள்ளி லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து விஜயோட டெஸ்க்ல வைக்கிறாங்க. தேங்க்யூக்கா. ஆஃபீஸ் பில்டிங்கை காட்டுறாங்க. விஜயும் கண்ணனும் வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸ்க்குள்ள ஒருத்தர் நுழையிறாரு.
ஹைடா. ஐடா. அவர் விஜயோட டெஸ்க் பக்கத்துல வந்து உட்கார கண்ணன் அவரை பார்த்து சொல்றாரு, வாட் மிஸ்டர் ஹரி? என்ன மிஸ்டர்? லீவு பர்மிஷன் ம். ஏதாவது டைப் பண்றியா என்ன? தம்பி மிஸ்டர் ரேடியோ, கொஞ்சம் அடங்கு. எப்போ பாரு உனக்கு இதான் வேலையா? யார் எங்கே போகிறாங்க வராங்கன்னு பார்த்துட்டே இருப்பியா? போடா போய் வேலையை பாரு போ. பாப்பா கோச்சிக்காதப்பா. சொல்லாம கொள்ளாம லீவ் போடுற, பர்மிஷன் போடுற. உன் கல்யாணத்தையாவது சொல்லிட்டு பண்ணுவியான்ற கியூரியாசிட்டி தான்ப்பா கேட்குறேன். ம், இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். போ. வாய முடிய. இதே சொல்லுங்க. விஜய், கண்ணன், ஹரி 3 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்க மீரா ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறாங்க. மீரா ஃப்ரண்ட் டெஸ்க் கிட்ட வந்து நிக்க வீல் சேர்ல வந்த ஒருத்தர் சொல்றாரு, அவங்க இல்லை சாப்பிட போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பிரான்ச் மேனேஜரை பார்க்க வந்திருக்கேன். நேராக போய் லெஃப்டில் போவோம். ஓ, தேங்க்யூ. மீரா ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. மீரா கேபின் கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து விஜய் வெளியே வர திரை வண்ணமயமாகுது. ஹாய், நான் கொஞ்சம் பிரான்ச் மேனேஜரை பார்க்கணும். சாரி. பிரான்ச் மேனேஜரோட கேபின். ஓ, ஐம் சாரி. தட் கேபின். ஓகே, தேங்க்யூ. மீரா திரும்பி போக அவங்கள சிரிச்சபடி பார்த்துட்டு இருக்காரு விஜய். மீரா போன வழியை பார்த்துட்டே விஜய் அவர் டெஸ்க் கிட்ட போறாரு. திரை மீண்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. ஜெனரல் மேனேஜரும் மீராவும் கேபின் உள்ள இருந்து வெளியே வராங்க. Team, attention please. கூட இருக்க இன்டர்பிரேட்டர் Guys, I have an announcement here. Attention please. டிரான்ஸ்லேட் பண்றாங்க. Hope you all are doing good. ஆஃப் கோர்ஸ் ரம்யா, we are really good. நீங்க எங்க மேனேஜரா இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா தானே இருப்போம். கண்ணா, நீங்கெல்லாம் இங்க நல்லா வேலை செஞ்சாதான் நான் இங்க மேனேஜரா இருக்க முடியும். புரியுதா? Okay, jokes apart. I have something to tell and introduce here. இவங்க பேரு மீரா. மீராவை இன்ட்ரோடியூஸ் பண்ண அவங்க முன்னாடி வந்து நிக்கறாங்க. திரை மீண்டும் வண்ணமயம் ஆகுது. மீரா வச்சிருக்க ஹேண்ட்பேக், கையில போட்டிருக்க நெயில் பாலிஷ், இது எல்லாத்தையும் காட்டுறாங்க. So she is a new joinee as senior analyst. She holds a decent work experience. இனிமேல்ட்டு இவங்க உங்களோட தான் ஒர்க் பண்ண போறாங்க. Let's all welcome her in joining our team. விஜய் மீராவை சிரிச்சபடி பார்த்துட்டு இருக்காரு. Welcome Meera. தேங்க்யூ. So guys, please help her with the new work process. Okay? I'll catch you all later. Thank you. Meera, he's your team lead. Please get introduced with him and everyone. ஓகே, Thank தேங்க்யூ. you. ஹாய், ஐம் மீரா. மீரா ஹரிக்கு கை கொடுக்க போக அவர் கால் பேசிட்டு வரேன்னு கிளம்பிடுறாரு. எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு விஜய்க்கு பக்கத்துல இருக்க டெஸ்க்ல போய் உட்கார்றாங்க மீரா. ஹாய். ஹாய். ஹலோ மீரா. உங்கள் நேம் விஜய் தானே? How do you know my name? ஸோ ரம்யா கிட்ட கேபினில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. தட்ஸ் how I know your name. இப்போ பிரேக் டைம் தான் மீரா. வாங்களேன், காஃபி குடிச்சிட்டே பேசலாம். யா, போகலாம். எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்கு. லஞ்ச் வேற மிஸ் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. விஜயும் மீராவும் கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீரா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBA ஃபைனான்ஸ். நானும் MBA தான். ஓ, ம். I'm a SME here. 5 years experience. ஆஹா. ஒரு லேடி 2 பேருக்கும் காஃபி கொண்டு வந்து வைக்கறாங்க. வேற ஏதாவது வேணுங்களா? எனக்கு 2 சமோசா எடுத்துட்டு வாங்க. விஜய், உங்களுக்கு ஏதாவது எனக்கு வேணுமா? 2 பிஸ்கட் கொடுங்க போதும். சரி. What about your previous company, மீரா? ப்ரீவியஸ் கம்பெனி வாஸ் குட். பட் ஆனால் நமக்கு ஒரு கரியர் growth வேணும்ல. நம்ம ஆஃபீஸில் நான் இன்க்ளூஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்ளை பண்ண கிடச்சிருச்சு.
முன்னாடி அங்கே அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். இங்கே வந்து சீனியர் அனலிஸ்ட் போஸ்ட் கிடச்சிருக்கு. ஓகே, பட் விஜய், ஐ வாண்ட் ஆஸ்க் யூ சம்திங். டெல் மீரா. ஆஃப்டர்நூன் மேனேஜர் இன்ட்ரோ பண்ணும்போது ஒருத்தர், அவர் பேர் ஹரி. ஓ ஹரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இன்ஃபேக்ட் நீங்கள் வரத்துக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் அவன் வந்தான். பர்சனல் ஒர்க்காக வெளியில் போயிருந்தான். அவன் ஒன்றும் அது மாதிரி பர்சன் இல்லை மீரா. அண்ட் எனக்கே வித்தியாசமாக இருந்தது அவன் அப்படி பிஹேவ் பண்ணது. இஸ் ரியலி நைஸ் காய். டிட் தட் ஹர்ட் யூ? இதை மாதிரி இக்னோரன்ஸ்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் நாங்கள் பார்க்குறது தான். பட் என்னன்னா, நம்ம ஆஃபீஸில் இன்க்ளூஷன்லாம் பேசுகிறோம். இங்கே அந்த இக்னோரன்ஸை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறேன். தென் ஐ இக்னோர்ட் இட். நீங்கள் டே டு டே லைஃப்பில் இது போல் ப்ராப்ளம்லாம் போல்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க. அண்ட் அழகாகவும் உங்களை கேரி பண்ணுறீங்க. யூ ஆர் டூ பியூட்டிஃபுல் ஆல்சோ. ஐ ரியலி அட்மைர் யூ. தேங்க்ஸ். மீரா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் அண்ட் மேக்கப் சென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ லைக் யுவர் இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் அண்ட் உங்கள் ஐலேஷ் அண்ட் இந்த லிப்ஸ்டிக். ஐ லைக் திஸ் கலர் வெரி மச். இட்ஸ் வெரி ப்ரிட்டி. நீங்கள் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களா? தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் விஜய். பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ரேண்டமாக எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் வாங்குவேன். ஆமாம், நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் கேட்காம ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? லைக் ஐ செட்னா, ஐ அட்மைர் யூ. ஆமாம், எதுக்கு இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பற்றி கேட்குறீங்க? ஊரில் என் அண்ணன் பொண்ணு கேட்டிருந்தா. ஸோ நீங்கள் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் தென் உங்களோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஐ தாட் யூ கேன் ஹெல்ப் மீ அவுட். ஓ, டோன்ட் மிஸ்டேக் மீ. நெவர் டிட். ஷூர், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்குள்ள வராங்க. மீரா விஜய்க்கு கதவு திறந்து தேங்க்யூ. ஆ, நைஸ் டாக்கிங் டு யூ மீரா. மீட் யூ சூன். ஓகே. வாடா. எங்கடா போயிருந்த? மீராவோட காஃபி குடிக்க போயிருந்தேன்டா. திரை மீண்டும் black and white-ஆ மாறுது. நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசு இல்லை, ம் அதனால் ஆஃபீஸ் பற்றி நம்ம ப்ராசஸ் பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆ டேய், டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி, இவங்க ரம்யா ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க. நீ கொஞ்சம் அதை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுண்ணே. பார்க்குறேன். ஓகேடா, ரிப்ளை பண்ணிட்டேன். சரி, ஓகே, போகலாம். போகும்போது ஏடிஎம்க்கு போகணுண்டா. பணம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணுண்டா. போகலாம். ரெண்டு பேரும் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு கிளம்புறாங்க. விஜய் வாட்ச்மேனுக்கு பாய் சொல்லிட்டு முன்னாடி போக, ஹரி அவர் பின்னாடியே கிளம்புறாரு. இங்கே என்னடா வாங்க போகிற? உள்ளவா சொல்கிறேன். சரி, வா போகலாம். விஜயும் ஹரியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. எதுவும் எடுக்காமல் போயிட்டே இருக்க. வாடா சொல்கிறேன். விஜய் சிரிச்ச முகத்தோட முன்னாடி போக, அவர் பின்னாடியே போறாரு ஹரி. விஜயோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம். கண்ணாடி வளையலை அவர் எடுத்து பார்க்க, திரை மீண்டும் வண்ணமயம் ஆகுது. அங்க இருக்க கம்மலை எடுத்து பார்த்து தன்னோட காதை தொட்டு பார்க்கறாரு விஜய். ஒரு ஜிமிக்கி செட்டையும் வாங்கிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு பாக்ஸை திறந்து பார்க்கறாரு. அதுல இருக்க நகையும் பிடிச்சு போய் அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அங்க இருக்க ஒரு பாக்ஸை திறந்து பார்க்கறாரு. அதுல இருக்க நகையும் பிடிச்சு போய் அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு. ரெட் கலர் நெயில் பாலிஷ் அவர் எடுத்து பார்த்துட்டு இருக்க, ஹரி விஜய் கிட்ட வந்து இந்தா சொல்றாரு, பேஸ்கெட். யாருக்கிட்ட இதெல்லாம் வாங்குற? சும்மாறா.
கேட்டே இருக்கேன்ல, யாருக்கு வாங்குற? எங்கள் அண்ணன் பொண்ணுக்குடா. அண்ணன் பொண்ணுக்கா? அதை எடு. அவங்க வீட்டில் இதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்களா? இதா அங்கிருந்து மேக்கப் பேக்கையும் எடுத்து கூடையில போடுறாரு. போதுமா? அவ்வளோதானா? கிளம்பலாமா? அங்கிருந்து மேக்கப் பேக்கையும் எடுத்து கூடையில போடுறாரு. வாங்கின எல்லா பொருளையும் கூடையில போட்டுட்டு பில் கவுண்டருக்கு போறாங்க. ஸ்பைசி ஃப்ரைட் பக்கோடா. விஜய் பில் போட்டுட்டு இருக்க ஹரி அங்க இருக்க மற்ற பொருட்களை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. தேங்க்யூ. போகலாமா? வந்ததுக்கு ஒரு பக்கோடாவது வாங்கியிருக்கலாம். பில்ல வாங்குற விஜயோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ. திரை மீண்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. விஜயும் ஹரியும் வீட்டுக்கு வர செல்வி கதவை திறக்கிறா. ஹாய் ஹரி அண்ணா. குட் ஹாய் ஈவினிங். செல்வி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஹாய் விஜய்ண்ணா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் செல்வி. டைம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். அம்மாவை இன்னைக்கு நடக்க வச்சிங்களா? கொஞ்ச நேரம் நடந்தாங்கண்ணா இன்னைக்கு. கொடுங்கண்ணா. இல்லைம்மா வேண்டாம். ம். டைம் ஆயிடுச்சா? கிளம்புறியா? ஆமா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே. கிளம்பிட்டேம்மா. வரேம்மா. ம். பாய்ண்ணா. பாய்மா. வா ஹரி. ஆ, காலைல எப்படி போனியே, இருக்கீங்கம்மா? வேலை முடிஞ்சுதா? நல்லா. வேலை முடிஞ்சிச்சுமா. காஃபி நீங்க எப்படி சாப்பிட்றியா? இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காஃபி சாப்பிட்றியா? ஆ, நீடா? கொண்டு வாங்கம்மா. காஃபி கொண்டு வாங்க. ம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? இரு, காஃபி குடிச்சிட்டே பேசலாம். என்ன சொல்கிறேன். இந்தா. விஜயோட அம்மா 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக செல்வி நடக்க வச்சா, அதனால தான். நான் மாத்திரை வேற போட்டிருக்கேன், போய் படுக்கிறேன். நீங்கள் போய் படுத்துக்கோங்கம்மா. படுங்கம்மா. ஓகே. டேய், ஏதோ சொல்லணும்ண்ணே. என்ன அது? நீ இன்னைக்கு மீராக்கு கை கொடுக்காம விலகி போனதில்ல, ஓ, அவங்கள நீ அவாய்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டாங்க. என்னடா சொல்கிற? நான் வேணும்னு எதுவும் பண்ணலையே. நானே லேட்டாக வந்தேன். ஒர்க் டென்ஷனில் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியலையே. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்கள் பிரேக்கில் காஃபி சாப்பிட போனோம்ல, அப்போ சொன்னாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நான், நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு. அப்பா, தேங்க்ஸ்டா. ஷீ இஸ் வெரி போல்ட் அண்ட் செம்ம கான்ஃபிடென்ட். யா, ஐ திங்க் ஷீ இஸ். அப்போ விஜய்க்கு ஒரு கால் வருது. ஹலோ. ஆமாம், இங்கே தான் இருக்காரு. 1 minute. உன் ஃபோன் ரீச்சே ஆகலையாமே. ஹலோ. யா, ஓகே. I'll call you back as soon as I reach home. சரிடா, நான் உடனே போனோம். கொஞ்சம் வேலை இருக்கு. பாப்போம்டா. பைடா. பை. ஹரி அங்கிருந்து கிளம்புறாரு. சீயுடா. அவரை வழி அனுப்பி வச்சுட்டு விஜய் கதவை சாத்துறாரு. விஜயோட முகம் சந்தோஷத்துல மின்னுது. வாங்கிட்டு வந்த பொருட்களை எடுத்துட்டு ரூம்குள்ள போறாரு விஜய். ஹரி வண்டியில போயிட்டு இருக்காரு. அவர் முதல்ல விஜய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம்னு ஞாபகம் வருது. உடனே விஜய் வீட்டுக்கு வண்டி திரை பண்ணமயமாகுது. விஜய் கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. வாங்கிட்டு வந்த ஐலைனர், லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு அழகு பார்க்குறாரு. முதல்ல போய் எடுத்த வளையலையும் ஆசையா போட்டு பார்க்குறாரு.
ஹரி விஜய் வீட்டுக்கு வராரு. கதவை திறந்து உள்ள போறாரு. டேபிள் மேல இருந்த மொபைலை எடுத்துக்கிட்டு விஜயோட ரூமுக்கு வராரு. டேய் கதவை திறந்த அவர் அதிர்ந்து போய் நிற்கிறாரு. விஜய் கூனி குடுக்கிறாரு. ஹரி வெளியே போய் கதவை சாத்திக்கிறாரு. விஜய் கண்கள் அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் அம்மாவோட இருந்த சந்தோஷமான தருணங்களை நினைச்சு பார்க்கறாரு. அவர் மீரா கிட்ட அறிமுகமானதை காட்டுறாங்க. விஜய், பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுது. ஹரி கூட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. இவங்க மிஸ் பிரேமா, ப்ரொஃபஷ்னல் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். மூவிஸ், ஆட்ஸ், இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க. இன்னைக்கு உனக்கு மேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நான் உன்னோட இந்த ஆசையை மிஸ் பிரேமா கிட்ட சொன்னேன். அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹரி உங்களை பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்ஃபேக்ட் இப்படி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ உடனே ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். திரை வண்ணமயமாகுது. மிஸ் பிரேமா விஜய்க்கு மேக்கப் போட்டு விடுறத காட்டுறாங்க. விஜய் கண் கலங்குறாரு. என்னாச்சு விஜய்? ப்ளீஸ் அழாத. என்னாச்சு? என்னன்னு சொல்லு. மிஸ் பிரேமா அங்கிருந்து வெளியே போறாங்க. அழாத ப்ளீஸ். திரை மீண்டும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுது. ஹரி, நீ என்ன நல்லா புரிஞ்சுட்டேன்னு தெரியுதுடா. கொஞ்சம் முன்னாடி வர அதுவே எனக்கு பெரிய பயமாகவே இருந்ததுடா. நீ எனக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு. உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. எங்கே என்னை பற்றி தெரிஞ்சு விலகி போயிடுவேன்னு ரொம்பவே பயந்தேன்டா. பட் நீ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேடா. ஆனால் இந்த சொசைட்டியும் என்ன மாதிரி இருக்கிற எல்லாரையும் இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். உனக்கே தெரியும், இந்த வீட்டில் அம்மாவும் நானும், அம்மா மெடிசன்லேயே லைஃப்பை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நிலைமை வெளியே தெரிஞ்சிடுச்சுன்னா, பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியாது. ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சு வேலை போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். அதனால் வயசாக ஆக என்னோட வாழ்க்கையில் வந்த இந்த மாற்றம் இந்த மாதிரி தனிமையில் சந்தோஷப்படுத்திக்க செஞ்சிடுச்சு. உங்ககிட்டயே நான் சொல்ல பயந்தேன். எப்படி நான் ஆஃபீஸில் சொல்லுவேன் சொல்லு? இன்னைக்கு நீ என்ன அப்படி பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். அழுதேன்டா. அட்லீஸ்ட் அது உங்ககிட்டயாவது இதை சொல்லியிருக்கணும் முன்னாடி. சாரிடா ஹரி, சாரிடா. ஆமாம், சொல்லியிருக்கலாம் தான். பட் இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. சி, மீரா அண்ட் பிரேமா ஆர் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். உனக்கே தெரியும், நம்ம ஆஃபீஸில் எல்லாம் கூட இன்க்ளூஷன் பற்றி பேசுகிறோம். நல்ல சேஞ்ச் நடக்குது. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லது தான் நடக்கும். ஓகே? ஸோ இப்போ நீ எதை பற்றியும் யோசிக்காம இந்த மேக் ஓவரை பண்ணிக்கோ. ஓகே? ஐ வாண்ட் டு see you like how you wanted to be. So, cheers. Miss Prema? யா ஹரி. Yeah, please. எஸ். திரை வண்ணமயமாகுது. மிஸ் பிரேமா விஜய்க்கு மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. படம் முடிய படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க. ஸ்ட்ரைட், பிரேக்கிங் பேரியர்ஸ், எம்ப்ரேசிங் ஐடென்டிட்டி. ஒரு வருடத்திற்கு பிறகு விஜயோட வீட்டை காட்டுறாங்க. ஹாய், குட் மார்னிங் விஜய்க்கா. குட் மார்னிங் செல்வி. வா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. தேங்க்யூ. சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க, போ. என்ன விஜய், போலாமா? நான் ரெடி, போலாம்ல? சரி, இரு, அம்மா கிட்ட வா. சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, என்னம்மா விஜி, கிளம்புறம்மா. பார்த்து போயிட்டு வாம்மா.
ஹரி ஆஃபீஸ்க்குள்ள போறாரு. ஹரி சார், குட் மார்னிங். மார்னிங். ஹாய் விஜி மேம், குட் மார்னிங். போட்டு கையில வளையல் கண்ணுல மை இட்டு சந்தோஷமா உள்ள வராங்க விஜி. குட் மார்னிங் ரவி அண்ணா. ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. தேங்க் யூ. ஒரு நிமிஷம்ண்ணா. அவங்க பாராட்டி ஒரு பேனர் அங்க இருக்க அதை நோக்கி போறாங்க விஜி. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் விஜயை வரவேற்கிறாங்க. Hey, Viji வந்துட்டாங்க. Come. Viji, this is for you. Congratulations. So surprised. விஜி, வாவ், யா சூப்பரா இருக்கீங்க. Thank you. Welcome. Looking Let's awesome. get Thank inside. you so much. கிரேட். வாங்க. Ah. Come.